அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் கனிவோடு கைகூப்பி பணிவோடு வணங்குகிறேன். சரியா இருக்க ஒன்று சரியா இருக்கும்போதே சரியில்லாமல் போயிடுச்சுங்க. என்னன்னு கேட்குறீங்களா? எனக்கு முன்னாடி பேசினாங்க, சரியா இருந்துச்சு. எனக்கு அப்புறமும் பேசுவாங்க, அதுவும் சரியாக தான் இருக்கும். ஆனால் இவங்கெல்லாம் பேசுறதை கேட்ட உடனே ஈஸ்வர் அண்ணா, நான் அப்படி தான் அவரை கூப்பிடுவேன். சரி, நம்மளும் ஏதாவது அவரை பற்றி சொல்லணுங்கிற ஆர்வத்தில் வந்துட்டேன். ஆனால் பிளாங்காக வந்துட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் பிட்டு எழுதி, கொஞ்சம் கிடச்ச அந்த குறுகிய காலத்தில் கொஞ்சம் பிட்டு எழுதி கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கலான்னு நான் நினைக்கிறேன். கடையெழு வள்ளல்கள் எத்தனை பேர்? என்னடா கேள்வி இது, 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்னு கேட்குற மாதிரி இருக்கா? உண்மைதாங்க. சங்க இலக்கியத்தில் 10 பாட்டில் ஒரு நூலான சிறுபான்ற்று கடையெழு வள்ளல்கள் இருக்காங்க. அதில் இப்போ ஆடானா இருக்கவர் தான் நம்ம சக்தி சொன்னா. வள்ளல் இல்லைங்க, கொடை வள்ளல். ஏன் கொடை வள்ளல் சொல்றேன்னு கேட்குறீங்களா? நான் உனக்கு ஒன்று பண்ணுறேன், பதிலுக்கு நீ எனக்கு இதை செய். இல்லைன்னா நாம் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட ஒருத்தருக்கு செய்கின்ற உதவி அது கொடையின் கீழே வராதுங்க. அதனால தான் நான் அவரை கொடை வள்ளல்னு சொன்னேன். தான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச தன் செல்வத்தை எல்லாம் ஏழ்மை மிக்கவர்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாரி வழங்குறாரு இல்லையா? அதனால தான் அவரை நான் கொடை வள்ளல் சொன்னேன். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். ஆமாங்க, அவர் எல்லா மனுஷனுக்குள்ளேயும் கடவுளை பார்க்குறாரு நான் நினைக்கிறேன். சிவவாக்கியத்தில் ஒரு பாடல் இருக்கும். நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முனமுன என்று சொல்லும் மந்திரம் ஏதடா? நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் சுட்ட சட்டி சத்துவம் கரிச்சோய் அறியும் பண்ணாங்க. ஆமாங்க, கடவுள் எங்குள்ளே இருக்கான், உங்களுள்ளே இருக்கான். ஈசன் எல்லுண்டிலும் இருக்கிறான், உங்களெல்லாம் இருக்கிறான். எல்லாம் சக மனிதனுக்கு செய்கின்ற உதவி அது கடவுளுக்கு செய்கிற சேவைங்க. அதனால தான் அவங்க கடவுள் சேவைன்னு யூடியூப் சேனல் ஒன்று ரன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணும்போது எனக்கே ரியலைஸ் ஆச்சு, எவ்வளோ ஒரு பொருத்தமான டைட்டில் அந்த கடவுள் சேவைன்றது இல்லைங்களா? ஆக்சுவலாக நான் ரீசெண்டாக ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு நேரத்துலாம் போனேன் வீட்டுக்கு. அப்போ நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம். பேசிகிட்டே இருக்கும்போது நான் ஒரு கேள்வி அவர் முன்னாடி வச்சேன். அதுக்கு அவர் பதிலும் சொன்னார். அது கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது நான் எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான கேள்வி அவர் நான் முன்னாடி வச்சேன்னு. தத்தி தாதுதி தாதுதி தத்துதி துத்தித்து தைத்தது தைத்தத்தா தத்துதி தித்தித்த தித்தித்த தாதுது தித்தித்த தாது தித்தித்த தாது. இதுக்கு பொருள் என்னன்னா, மலருக்கு மலர் தாவி தேடி எடுக்கின்ற வண்டே, நீ எடுத்த மலர்களே நீ எடுத்த தேன் துளிகள்லேயே மிகவும் சிறப்பானது, மிகவும் சுவையானது என்னவா எதுவாக இருக்கும்னு அது வண்டுக்கிட்ட கேட்டால் எப்படி இருக்குமோ, நான் அவர்கிட்ட அப்படி தான் கேட்டேன். ஆனால் நீங்கள் நிறைய உதவி செய்கிறீங்க, அவர் நிறைய பேருக்கு நிறைய உதவி பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ நம்ம அந்த காணொலி பார்த்தோம், அந்த பலாப்பழம் அம்மா அந்த இன்சிடெண்ட்டு. நான் அந்த வீடியோலாம் பார்த்து ரொம்ப எமோஷன் ஆகிட்டேன். அதை பார்த்தா நான் அவருக்கு மெசேஜ்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ இதை மாதிரி ஒவ்வொரு உதவி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அப்பா இந்த உதவி செஞ்சேன், எனக்கு ஆத்மார்த்தமாக இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு நிறைவாக இருக்குது, நான் செய்த பிறவி பயன் அடைஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்ல, நான் சொல்லுங்கள் அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்ன ஒரே பதில், எல்லாருக்கும் எல்லா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவைகள் இருக்குது. என்கிட்ட ஒரு உதவின்னு வராங்க, நான் பெருசாக சின்னதாக பார்க்கல, அது மலையா மடுவான்னு பார்க்கல, அவங்க உதவின்னு கேட்குறாங்க, நான் செய்கிறேன். எனக்கு எல்லாமே ஒன்று தான்டா, கடவுள் எனக்கு அனுகிரகம் கொடுத்துருக்காரு, அவங்களுக்கு செய்கிறத நான் பாக்கியமாக நினைக்கிறேன்னாரு. அதை கேட்ட உடனே என் கண்ணத்தில் இந்த சத்யராஜ் படத்தில் ஒரு பையன் கேட்பான் பாருங்க, கேட்ட உடனே சத்யராஜ் கண்ணத்தில் பலார் நிறையிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதை மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் சொன்னாங்க, அவர் வரும்போதே இந்த வாழைப்பழம்லாம் கொடுக்குறாரு. உண்மைதாங்க, இந்த பிரபஞ்சம் இந்த பூமி மனுஷனுக்கு மட்டும் பொதுவானது இல்லைங்க. நாய் நரி காகம் பூனை எல்லாமே வாழறதுக்கு, எல்லா உயிரினங்களும் வாழறதுக்கு தகுதியானது, அதுக்கு அதிகாரம் உண்டு, அதுக்கு உரிமையும் உண்டு. ஆனால் மனுஷன் நாங்கள் ரொம்ப சுயநலமாக்கிட்டான். ஆனால் இப்பேற்பட்ட மனுஷங்க மத்தியில் இப்படி ஒருத்தரை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடவுள் அவருக்கு எல்லா வளங்களையும் கொடுக்கட்டோன்னு உங்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். எங்கள் பசியார உன்னை படைத்த அந்த இறைவன் எங்கே உன் புகழை நீ அறியாது போய்விடுவாய் என என்பதற்காகவோ என்னை படைத்தான். கொண்டு செல்வதற்கு ஒன்றுமில்லை இந்த உலகில், கொடுத்து செல்வோம் நமது அன்பையும் நட்பையும் என்று கூறி நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.